வணக்கம் நண்பர்களே. காலையில வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிச்சா உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? உடல்ல தேங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறும், கொழுப்பு கரையும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், தோல் பளபளப்பு ஆகும். ஸோ இது எல்லாமே நடக்கும். இதையும் தாண்டி இன்னமும் பல நன்மைகள் இருக்குது. இன்னைக்கு வீடியோல எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன மருத்துவ நன்மைகள் ஏற்படுது, யாரெல்லாம் இந்த ஜூஸை குடிக்கலாம், யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும், எந்த நேரத்துல குடிச்சா அதிகமான பலன்கள் கிடைக்கும், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுடைய உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். எலுமிச்சையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மதிப்புகளை பார்க்கலாம். 100 கிராம் எலுமிச்சையில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் என்னென்னா விட்டமின் சி, விட்டமின் பி6, போலேட், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சிட்ரிக் ஆசிட், ஃப்ளேவனாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், டயட்ரி ஃபைபர் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுனால தான் உடலில் நமக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்குது. முக்கியமாக இந்த பழத்தில் கலோரி மிகவும் குறைவாக தான் இருக்குது. அதனால தான் உடல் எடையை கட்டுப்படுத்த விரும்புபவர்கள், உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு இந்த ஒரு தேர்வு நல்ல தேர்வாக இருக்குது. ஸோ லெமன் ஜூஸ் குடிக்க குடிக்க உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்கலாம். அதில் முதலாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. லெமன் ஜூஸில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது வெள்ளை இரத்த அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்கிது. அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் உள்ளவர்கள் லெமன் ஜூஸை எடுக்கும்போது அவங்க உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். ஸோ இதனால எளிதில் அவங்க நோயிலிருந்து தாக்கப்பட மாட்டார்கள். மழை காலங்களில் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறதும் ரொம்பவுமே பாதுகாப்பானது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, லெமன் ஜூஸ் குடிச்சா சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம மதியான வேளையில் நம்ம ஒரு டம்ளரில் ஹாஃப் லெமனை மட்டும் புழிஞ்சு குடிச்சிட்டா சளி பிடிக்காது. அதுவும் நீங்கள் சுடு தண்ணியில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, தோல் அழகை பராமரிக்கிறதுக்கும் தோலை அழகா மாற்றுறதுக்கும் விட்டமின் சி பயன்படுதுங்க. விட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஸ்கின் பராமரிப்புக்கு. அது லெமனில் இருக்குது. கொலாஜனை உற்பத்தி செய்கிறதுக்கு விட்டமின் சி ரொம்பவுமே முக்கியம். நம்ம உடலில் இயற்கையாகவே கொலாஜன் இருக்குது. ஆனால் 30 வயசை எட்டிட்டா அந்த கொலாஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிடும். வயது அதிகரிக்க அதிகரிக்க கொலாஜன் உற்பத்தி ரொம்பவுமே குறைஞ்சிரும். ஆனால் நம்ம அடிக்கடி இந்த லெமன் ஜூஸை எடுத்துக்கிட்டோம்னா முகங்களில் வரக்கூடிய அந்த சுருக்கங்கள் குறைஞ்சிரும். முகம் ரொம்பவுமே பிரகாசமாக இருக்கும். கரும்புள்ளிகள் எல்லாமே குறைஞ்சிரும். தோல் ரொம்பவுமே இளமையாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இளமையை தக்க வைத்து கொள்ள முடியும். முதுமையை தாமதப்படுத்தலாம். அடுத்து மூன்றாவது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. சிலருக்கு வயிறு உப்பசம், உணவு சரியாமை, வாய்வு பிரச்சனை இதெல்லாமே இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு நிவாரணியாக லெமன் ஜூஸ் இருக்குது. உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் வாட்டர், அதாவது தண்ணி, சுடு தண்ணியில் ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டு சிறிதளவு சால்ட் ரொம்பவும் கம்மியாக போடுங்க. போட்டுட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு செரிமானம் கிடைக்கும். செரிமான சாறுகளை ஊக்குவிக்கும். இந்த சிட்ரிக் ஆசிட் போய் செரிமான சுரப்பிகளை தூண்டும். இதனால எளிமையாகவே செரிச்சிடும். ஸோ உணவுகள் சாப்பிட்டது எல்லாமே செரிக்கிறதுக்கு லெமன் வாட்டர் பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, உடல்ல நீர்ச்சத்துல இருந்து குறையாம பாதுகாக்கிறதுக்கு லெமன் வாட்டர் பயன்படுது. பலரும் என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணி குடிக்கவே விரும்ப மாட்டேங்கிறாங்க. தண்ணியை ரொம்பவே கம்மியாக குடிக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க உடலில் நீர்ச்சத்து குறைஞ்சு நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு சில பல வியாதிகள் வர ஆரம்பிச்சிருது. முக்கியமாக வயதானவர்கள் தாங்க. அவங்களுக்கு வயது அதிகரிக்க அதிகரிக்க அந்த தாகம் ஃபீல் ரொம்பவுமே குறைஞ்சிரும். இதனால் தண்ணி குடிக்கவே மாட்டாங்க. இதனால் அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனை வரும். அதுக்கு பதிலாக நீங்கள்
லெமன் வாட்டர வந்து அடிக்கடி நீங்க எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க உடல்ல நீர்ச்சத்து குறையிறத அது தடுக்கும். ஸோ தண்ணி குடிக்கிற பழக்கமும் உங்களுக்கு வந்துரும். ஸோ நீங்க காலையில நீங்க டெய்லியும் லெமன் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அத தொடர்ந்து தண்ணி குடிக்கிற பழக்கம் வந்து ஈஸியா வந்துரும். இதனால உங்க உடல் வந்து டீஹைட்ரேட்டுக்கு போகாம ஹைட்ரேஷன் நிலையிலே இருக்கும். இதனால நீர்ச்சத்து பராமரிக்கப்படும். உடல் ரொம்பவுமே புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்கும். அடுத்து 5வது நன்மை என்னன்னா, சிறுநீரக கற்கள் உருவாகுற அந்த அபாயத்த குறைக்கிறதுக்கு லெமன் வாட்டர் பயன்படுது. ஏன்னா, எலுமிச்சையில என்ன இருக்குன்னா, சிட்ரேட் இருக்குது. இந்த சிட்ரேட் வந்து கால்சியம் கல் உருவாகுற அந்த அபாயத்த குறைக்கிறதுக்கு பயன்படுதுங்க. குறிப்பா நீங்க வந்து அதிகமா தண்ணி குடிக்கிற பழக்கம் இல்லைனாலும், நீங்க லெமன் வாட்டர வந்து எடுக்கும்போது, உங்க உடல் வந்து நல்லாவே ஹைட்ரேஷன் நிலையிலயும் இருக்கும். நீர்ச்சத்தையும் பராமரிக்க முடியும். அதே மாதிரி இந்த கால்சியம் கல்லு உருவாகுறதையும் தடுக்க முடியும். ஸோ அதனால லெமன் வாட்டர வயதானவர்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 6வது நன்மை, இதயத்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு லெமன் வாட்டர் பயன்படுது. லெமன் வாட்டர்ல விட்டமின் சி, பொட்டாசியம், ஃப்ளேவோனாய்ட்ஸ் இது இருக்கு. இதயம் வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா, அதுக்கு வந்து பொட்டாசியம் ரொம்பவுமே தேவை. ரத்த நாளங்கள பாதுகாக்கிறதுக்கும், ரத்த அழுத்தத்த கட்டுப்படுத்துறதுக்கும், இதயத்த ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கும் நம்ம சொன்ன இந்த 3 ஐட்டமுமே தேவை. ஸோ அது 3மே லெமன்ல இருக்குது. அதனால இதயம் பாதுகாப்பாக இருக்கும். அடுத்து 7வது இருக்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, இரும்பு சத்து உறிஞ்சுதல அதிகரிக்கிறதுக்கு லெமன் வாட்டர் பயன்படுது. அதனால தான் நிறைய இடங்கள்ல வந்து நான்வெஜ் சமைக்கும்போதோ, இல்ல கீரை, பருப்பு, கொண்டைக்கல்ல எது சமைச்சாலும் ஒரு சிக்கன் 65 சமைச்சா கூட அதில லைட்டா லெமன் குடுப்பாங்க. ஏன்னா, அதில பிழிஞ்சு விட்டு சாப்பிடுறதுக்கு. எதுக்கானா, அதில இருக்கக்கூடிய இரும்பு சத்த உடலால முழுமையா உறிஞ்ச முடியாது. ஆனா விட்டமின் சி நிறைந்த உணவுகள் லெமன், ஆரஞ்சு பழம் இதெல்லாம் விட்டமின் சி அதிகம்ல, கொய்யாப்பழம் இதுலலாம் விட்டமின் சி அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்டாலோ, இல்ல இந்த உணவு சாப்பிட்ட பிறகு அதை எடுத்துக்கிட்டாலோ, அந்த உணவுல இருக்கக்கூடிய முழுமையான இரும்பு சத்து நம்ம உடலால உறிஞ்சிக் கொள்ள முடியும். இப்ப நீங்க ஹெவியா ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு நான்வெஜ் இப்ப கறி குழம்பு சாப்பிடுறீங்கன்னா, அது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு லெமன் வாட்டர் வந்து குடிச்சிடலாம். அப்படி குடிச்சிங்கன்னா, முழுமையான இரும்பு சத்து உடலுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். இப்ப நீங்க ஒரு பருப்பு குழம்பு சாப்பிடுறீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காயோ, இல்ல ஒரு கொய்யாப்பழமோ, ஒரு ஆரஞ்சு பழமோ சாப்பிட்டீங்கன்னா, அந்த பருப்புல இருக்கக்கூடிய இரும்பு சத்து உடலால உறிஞ்சிக் கொள்ள முடியும். இல்லன்னா நீங்க பருப்பு சமைச்சுட்டு இருக்கும்போது லெமன லைட்டா பிழிஞ்சு விடலாம். அப்படி செஞ்சாலும் நம்மளுக்கு விட்டமின் சி வந்து கிடைக்கும். ஸோ குறிப்பா இது பெண்களுக்கு ரொம்பவே இரும்பு சத்துங்கிறது ரொம்ப வேணும். ஏன்னா, பெண்களுக்கு தான் அதிகமா ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா ஏற்படும். ஸோ அத தடுக்கிறதுக்காக நம்ம விட்டமின் சிய வந்து இரும்பு சத்து எந்த உணவுல இருக்கோ, அதுல நம்ம விட்டமின் சிய வந்து எடுத்துக்கிறலாம். அடுத்து 8வது நன்மை, உடல் எடைய கட்டுப்படுத்துறதுக்கு லெமன் வாட்டர் வந்து பயன்படுது. எலுமிச்சை மட்டும் குடிச்சா கொழுப்பு வந்து கரையவே கரையாதுங்க. நீங்க காலையில நீங்க வெறும் வயிற்றுல லெமன் ஜூஸ நீங்க குடிச்சாலும், அதுக்கப்புறம் நீங்க உடற்பயிற்சி மேற்கொள்ளணுங்க. அதாவது நடைப்பயிற்சி ஒரு 1/2 மணி நேரமோ, இல்ல 20 நிமிஷமோ நீங்க மேற்கொண்டாலே போதும். உடல் எடை சூப்பரா குறைஞ்சிரும். ஆனா நீங்க லெமன் ஜூஸ மட்டும் குடிச்சிட்டு, எனக்கு உடல் எடை குறையல, கொழுப்பு கரையல அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா, கண்டிப்பா உடற்பயிற்சிங்கிறது உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உணவு கட்டுப்பாடும் முக்கியம். சரியான உணவுகள நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா உடல் எடை குறையும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது கூடவே போதுமான தூக்கம்ங்க. 7லிருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். ஒரு நாளைக்கு 3லிருந்து 2 லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கிறணும். இதெல்லாம் சேர்த்தா தான் உங்களுக்கு உடல் எடை வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி குறைந்த கலோரி இருக்கக்கூடிய உணவுகள வந்து அதிகமா எடுத்துக்கிறங்க. அதிகமா கலோரி இருக்கக்கூடியத தவிருங்க. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, வாய் துர்நாற்றத்த குறைக்கிறதுக்கு லெமன் வாட்டர் பயன்படுது. சிலருக்கு காலையில எழுந்த உடனே வாயில வந்து நாற்றம், ஸ்மெல் இதெல்லாம் வரும். பேட் பாக்டீரியா இருக்கிறதுனால இது வரும். ஆனா நீங்க எலுமிச்சை தண்ணீர கொண்டு வாய நல்லா கொப்பளிச்சு துப்பிட்டீங்கன்னா, உமிழ்நீர் சுரப்பிய வந்து அதிகரிக்கும். சிலருக்கு புத்துணர்ச்சியும் கிடைக்க ஆரம்பிக்கும்.
அடுத்து 10வது நன்மை என்னன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை கொண்டது இந்த லெமன் ஜூஸ். லெமன்ல ஃப்ளேவோனாய்ட்ஸ், விட்டமின் சி இது எல்லாமே இருக்குது. இது உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ இதனால உங்களுடைய இளமையை தக்க வச்சுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ், லெமன் வாட்டர் வந்து பயன்படுது. முதுமையை தாமதப்படுத்துதுங்க. ஸோ எப்போ இதை குடிக்கலாம்னா, குடிக்கிறதுக்கான சிறந்த நேரம் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. சிலருக்கு வந்து வெறும் வயிற்றுல குடிச்சா என்ன ஆகும்னா, வயிற்றுல புண்ணு இதெல்லாம் ஏற்படும். ஸோ அந்த வயிற்றுல புண் இருக்கிறது, குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க காலை உணவு சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. காலை உணவுக்கு பிறகு அதான் சாப்பிட்ட பிறகு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. சிலர் வந்து ஹெவியாக ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க, உடற்பயிற்சி செய்வாங்க. அவங்க உடற்பயிற்சி செய்ததுக்கு பிறகு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம எப்படி சரியான முறையில் இந்த லெமன் வாட்டர் தயாரிக்கலாம்னா, 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீரை எடுத்துட்டு அரை லெமனை வந்து பிழிஞ்சிட்டு அதில் நீங்கள் சர்க்கரை சேர்க்கவே கூடாதுங்க. தேன், நாட்டு தேன் இருக்குல்ல, அதை நீங்கள் கலந்து நீங்கள் குடிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் குடிக்கணும். இதுதான் சரியான முறை. ஒரு நாளைக்கு எத்தனை டைம்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் குடித்தா போதும். அதுக்கு மேலே குடிக்கவே தேவையில்லை. தினமும் நீங்கள் குடிக்கிறீங்களா, ஒரு முறை மட்டும் எடுத்துக்கிறங்க. ஆனால் தொடர்ந்து நீங்கள் 1 மாதம் எடுத்தீங்கன்னா இடையில எப்பயாவது கேப் விட்டுருங்க. இல்லைன்னா வாரத்தில் 7 நாளில் 5 நாள் எடுத்துட்டு 2 நாள் கேப் போடுறது. ஸோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த லெமன் ஜூஸை யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்க, ஆசிட் ரிஃப்ளக்ஸு, பல் எனாமல் சேதமடைகிறது, வயிறு சார்ந்த பிரச்சனைகள், சிட்ரஸ் அலர்ஜி இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லெமன் ஜூஸ் குடித்ததுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, பல் எனாமலை பாதுகாக்கிறதுக்காக நம்ம ஸ்ட்ரா பயன்படுத்தி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா எல்லாரும் என்னென்னா தினமும் குடிப்பாங்க. அப்போ பல்லில் போய் பட்டு பட்டு எனாமல் வந்து சேதமாயிடும். ஸோ தினமும் குடிக்கிறவங்க ஸ்ட்ரா பயன்படுத்தி நீங்கள் குடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லெமன் வாட்டர் குடிச்சதுக்கு அப்புறமே சாதாரண தண்ணியை வாயில் போட்டு நல்லாவே கொப்பளிச்சு துப்பிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நண்பர்களே, லெமன் ஜூஸ்ங்கிறது ஒரு அற்புதமான இயற்கை பானமாக இருக்குது. இதில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், பொட்டாசியம் அப்படின்னா பல முக்கியமான சத்துக்கள் இருக்குது. இதனால பல விதமான நன்மைகளும் ஆரோக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். ஸோ இனிமேல இருந்து லெமன் ஜூஸை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.